Hi friends, welcome to SK Innovations. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மீதமான இட்லியை யூஸ் பண்ணி ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான மசாலா இட்லி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 8 இட்லி எடுத்துக்கிட்டேன். அடுத்து இப்போ ஒரு கடாயில் 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதோட சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். இந்த வெங்காயம் வந்துட்டு நல்லாவே வதங்கி இருக்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதோட கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விட்டுக்க போகிறேன். இப்போ தக்காளி கலந்து விட்டாச்சு. இந்த மசாலா இட்லிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதோட 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிரேவி நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லாவே கொதிக்கட்டும். இந்த டைமில் நான் எடுத்து வச்சுருக்க 8 இட்லியும் இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆகிடுச்சு. தண்ணி பார்த்திங்கன்னா பாதியாக வற்றி இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இட்லி இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவி இட்லியில் எல்லா சைடுமே படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததுமே நம்ம சிம்மில் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மசாலா இட்லி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா இட்லி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது நீங்கள் 1 டைம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் செஞ்சு சாப்பிட்ணுன்ட்டு ஆசையாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இட்லியை மீதமான இட்லியில் தான் செய்யணுன்ட்டு இல்லை, ஃப்ரெஷ்ஷாக கூட இட்லி செஞ்சு அதுலேயும் செஞ்சு சாப்பிடலாம். நல்லாவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.